ஹே ஹாய் கேஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி கலந்த ஹாரர் மூவி. அதாவது இந்த தொல்லை கொடுக்கிற குழந்தைங்க, மனநலமா பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாரையும் ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வர்றவங்க தான் நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த போர்டிங் ஸ்கூல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க இவங்கள தவிர வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போகும், கிளாஸஸும் நல்லா தான் நடக்கும். அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு டோர் மட்டும் மூடப்பட்ட நிலைமையில இருக்கும். அதுக்கு அந்த புறம் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாருமே நல்லபடியா அவங்களோட நாட்களை கழிக்கும் போது ஒரு நாள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்குது. அவங்களுக்கு அங்க லிட்டரலி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா அப்பதான் இவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் அங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வரும். அவங்க எல்லாரும் யாரு? உயிரோட இருக்கிறவங்களா இல்ல ஆன்மாக்களா? அவங்க எதுக்காக இவங்கள பயன்படுத்தணும்? இந்த போர்டிங் ஸ்கூல்ல ஏன் இவங்கள தவிர வேற யாருமே வரல? உண்மையிலே இவங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி சொல்ற கதை தான் 2018 வெளியான டவுன் அ டார்க் ஹால். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவளுக்கு என்னாச்சு, அவ உயிரோட இருக்காளா, இது எதுவுமே தெரியாது. அப்போ அது வின்டர் சீசன். பெட்ல படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் கேத்தரின். இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் அப்படியே வெளியில வராங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா அந்த ராத்திரி நேரத்துல அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போறாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒரு கட்டத்துல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு நம்ம ஹீரோயின் இப்ப பெரிய பொண்ணு ஆயிருவாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்காக தான் அவங்க அம்மா இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வச்ச எந்த டெஸ்ட்லயுமே இவங்க பாஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அத பத்தி இந்த டாக்டர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்க இன்னொரு நபரை பாப்பாங்க. நீங்க யாரு? நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் தான் டாக்டர் சிங்க்லர். அது தெரிஞ்சது. ஏன் ஒரு டாக்டர் செக் பண்றதோட போதாதா? 2 தெரபிஸ்ட் வேணுமா? நான் தெரபிஸ்ட் இல்லம்மா, PhD 19th century லிட்ரேச்சர். நான் ஒரு அகாடமில இருந்து வரேன். இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே மறுவாழ்வு இருக்கு. நீயும் இங்க வந்தீனா உன்னோட லைஃபும் மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்திருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர். ஆக்சுவலி அந்த போர்டிங் ஸ்கூல் பேரு பிளாக்வுட். வீட்டுல இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கூல், என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனா அது உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ கண்டிப்பா அங்க போகணும், அடுத்த வாரமே நீ போற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாவாங்க. எனக்கு என்ன குறைச்சா, நான் நல்லா தானே இருக்கேன், நீ கண்டிப்பா போகணும், நான் உன்னோட அம்மா, நான் சொன்ன நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கோவப்பட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிருவாங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அவங்களோட அப்பா நினைப்பாவே இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க யாரு கூடயும் சரியா பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அதனாலே அதிகமா கோவமும் பட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த போட்டோவை ரொம்பவும் வேதனையோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வருவாங்க. இந்த போட்டோவை நம்ம எப்ப எடுத்தோம்னு தெரியுமா? ஒரு நாள் நம்ம ஒரு ஹைக்கிங்காக போனோம். அப்ப உனக்கு 6 வயசு. நானும் உன்னோட அப்பாவும் இந்த ஹைக் உனக்கு தேவைதானா அப்படின்னு யோசிச்சோம். ஆனா நீ விடாப்புடியா இருந்த, நீ அதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு நினைச்ச, நீ ஆரம்பிச்ச, நீயே அதை முடிக்கவும் செஞ்ச. அதனாலதான் நான் சொல்ல வரேன், ட்ரை பண்ணி பாரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாரும் அந்த பிளாக்வுட் போர்டிங் ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க எல்லாரும் அதை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா அது பார்க்க சாதாரண ஸ்கூல் மாதிரியே தெரியல, ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. வெளியில எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதை விட உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, வெளியில பார்த்ததை விட உள்ள ரொம்பவும் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இத வந்து இவங்க அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு இந்த போர்டிங் ஸ்கூலோட பிரின்சிபல் வருவாங்க. அவங்க பேரு மேடம் டூரெட். அப்புறம் அதோ அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மிஸ் ஒலான்ஸ்கி. அவங்களுக்கு பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு வர வேண்டியது இருக்கு. அவங்க எல்லாருமே நாளைக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை அவங்க மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து ரொம்ப பழசு, அதனால அங்க சில லைட் பல்ப்ஸ் எல்லாம் வேலையே செய்யாது. இத பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டே வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு டோரை மட்டும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் டைரக்ட் அங்க வந்து, எங்க பாரு கேத்தரின், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போகவே கூடாது, ஏன்னா அந்த இடம் சேஃப் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா இதுதான் நம்ம ஹீரோயின் தங்க போற ரூம். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா கொஞ்ச நேரம் அவங்களோட ரூமை வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது மேடம்
டுரெட் கிட்ட நம்ம ஹீரோயினோட அம்மா அவ சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப மாறிட்டா, அவ கோவம் ரொம்பவும் அதிகமா இருக்கு, அது நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் இங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஆல்ரெடி இங்க பிரச்சனை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு உள்ள போவா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஸ்கூல்ல தனியா இருப்பாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது மிஸ் ஓலன்ஸ்கி அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா மெடிசனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இதுல மேட்டர் என்னன்னா அந்த மாத்திரை இவங்க வாயில எடுத்து போட்டுருவாங்க. இருந்தாலுமே நீ அதை முழுங்கிட்டியா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு தான் அவங்க அங்கிருந்து போகவே செய்வாங்க. இன்ஃபேக்ட் இந்த அம்மா அதிகமா பேசவும் மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த நாள் ராத்திரி அவங்க நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. இந்த மாதிரி இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்பதான் டோர் ஓபன் ஆகுற சத்தம் கேட்கும். பார்த்தா டோர் ஓபன்ல இருக்கு, அங்க யாருமே இல்ல. இவங்களும் வெளியில போய் பாக்குறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அங்க எந்த ஒரு நபரும் கிடையாது. சரின்னு இவங்களும் போய் தூங்குவாங்களா, அந்த மாதிரி வரும்போது அப்பதான் பாக்குறாங்க இவங்க பெட்ல இறந்த நிலைமையில இருப்பாங்க. ஆனா கண் முழிச்சா இது எல்லாமே ஒரு கனவு. அடுத்த நாள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவ இருக்கா இல்லையா, இவ பேரு தான் ஆஷ்லி, இவ பேரு லிஸி, இவ சயரா. இவங்க எல்லாரும் வர்றத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் கீழே வருவாங்க. இவங்க 4 பேர்த்த தாண்டி 5ஆவதா ஒருத்தி உள்ள வருவா. இவதான் வெரோனிகா, கொஞ்சம் திமிர பிடிச்ச ஒரு பொண்ணு. உங்க எல்லாரையும் பிளாக்வுட்க்கு நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவுதானா, நாங்க 5 பேர் மட்டும் தானா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த ஸ்கூலுக்கு வரவே முடியும். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கிற வேலை தான் எங்களோடது. அண்ட் உங்க எல்லாத்துக்கும் ஒழுக்கம் அதுக்கப்புறம் கல்வியை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடையா இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாங்க விளக்கணும். அதுக்காக மிஸ் ஓலன்ஸ்கி உங்களோட எல்லா போன்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருக்கும் இது பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இந்த டேர்மோட முடிவுல இவங்களுக்கு ஒரே ஒரு போன் கால் பண்ண மட்டும் தான் அலௌட். எங்க பாருங்க, என்னோட சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை வேணா இப்ப கஷ்டப்பட்டாதான் உண்டு. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போவாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த வழியா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போகும்போது அந்த இடத்துக்கு வெரோனிகா வருவா. இவங்க 2 பேத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. அதுக்கப்புறமா எல்லாருமே உள்ள போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி இவங்க ஃபாலோ பண்ணி வரும்போது இவங்க நேரா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு வராங்க. அந்த இடத்துல இருந்து காத்து வீசும். இத அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்த மிஸ் ஓலன்ஸ்கி டின்னர் ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ இது டின்னர் டைம். எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. டாக்டர் சிங்க்லர் அங்க இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் மேடம் டுரெட் என்ன சொல்லுவாங்கன்னா, அரித்மெட்டிக், ஆர்ட், லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் மியூசிக், இது 4மே நாலேஜோட 4 தூண்கள் மாதிரி. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் உங்க மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் ப்ரொஃபசர் ஃபார்லே. இவங்க தான் உங்களோட லிட்ரேச்சர் டீச்சர் டாக்டர் சிங்க்லர். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட சன் ஜூல்ஸ் டுரெட், உங்களோட மியூசிக் டீச்சர். அண்ட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாள் ராத்திரி திரும்பவும் மிஸ் ஓலன்ஸ்கி மாத்திரைகளை எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க நிம்மதியா போய் தூங்குவாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா எல்லாமே அமைதியா இருக்கும். அப்ப அந்த சமயத்துல அந்த ரூமோட ஓரத்துல யாரோ இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில டாக்டர் சிங்க்லர் இவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் கையிலயும் புக்கை கொடுத்து உங்களுக்கு 4 நாள் நான் டைம் தரேன், இந்த புக்கை படிச்சு லவ் ஸ்டோரிய பத்தின ஒரு எஸ்ஸையை நீங்க எழுதணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மேடம் டுரெட்டோட கிளாஸ் இவங்க ஆர்ட்ட சொல்லி தருவாங்க. எல்லாருமே பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப வெரோனிகா வரைஞ்சது என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பிளாக்வுட், இது நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல நீங்க நின்று அலறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஃபார்லே அவங்க எல்லாருக்கும் மேத்தமெட்டிக் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படி வந்து இவரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது வெரோனிகா என்ன பண்றான்னா லைட்டரை வச்சு நம்ம ஹீரோயினோட முடிய லைட்டா எரிச்சிருவா. இதனால என்ன ஆகும்னா இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். நம்ம ஹீரோயினுக்கு வேற அடிபட்டுரும். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த மிஸ் ஓலன்ஸ்கி வெரோனிகாவோட முடிய புடிச்சு இழுத்து அவளை அப்படியே செவுத்தோரமா வச்சு லாக் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை பார்க்க அமைதியானவங்க மாதிரி தெரியும். ஆனா கோவம் வந்தது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது ஜூல்ஸோட கிளாஸ். எல்லாருக்குமே மியூசிக்க சொல்லி தருவாப்ல. அந்த மாதிரி அவரு கத்து கொடுத்துட்டு இருப்பாரு இல்லையா. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுக்கறத பார்த்து எல்லாருமே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூல்ஸ பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வருவாங்க. அந்த வால்ல நிறைய போட்டோஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் இயரை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட அம்மா உன்னை தனியா பாத்துக்க சொன்னாங்க, ஏன்னா அவங்க உங்ககிட்ட தனி மியூசிக்கல் ஸ்கில் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, முயற்சி பண்ணாதானே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா பியானோ வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால சரியா வாசிக்கவே முடியல. இது இதனாலன்னு தெரியுமா, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு உழப்பிட்டு இருக்க, அதுதான் உன்னை சரியா ஃபோக்கஸ் பண்ண விடாம தடுக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான். அவர் இறந்துட்டாரு. பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிட்டு வரும்போது ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. மேபி அவர் பின்னாடி வர ஃபிளைட்ல ஏறி இருக்கலாம்னு தோணுது. ஆனா நீ அதையும் தாண்டி ஃபோக்கஸ் பண்ணினா
கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில லிட்ரேச்சர் கிளாஸ்ல ஆஷ்லி எழுதின ஒரு எஸ்ஐய டாக்டர் சிங்க்ளேர் படிச்சு காட்டிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலேயே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அது லிட்ரலி கேட்ஸ் அண்ட் பைரான் இவங்க 2 பேரும் எழுதின மாதிரியே இருக்கும். இவங்க எல்லாருமே முன்னாள் ஆத்தர்ஸ், இவங்கெல்லாம் இறந்துருப்பாங்க. இது அவங்கள மாதிரியே இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இவ காப்பி அடிச்சிருப்பா அப்படின்னு வெரோனிகா சொல்லுவா. நான் ஒன்னும் காப்பி பண்ணல, அது எனக்குள்ளேயே தோணுச்சு அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப அப்படியே இங்க மேக்ஸ் கிளாஸ்ல லிஸி இருக்கா இல்லையா, அவ பயங்கரமா மேக்ஸ் போட்டுட்டு இருப்பா. அண்ட் அதே சமயம் இங்க ஆர்ட் பீரியட் அப்போ எல்லாருமே ஒரு பூவை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப சேரா மட்டும் மெய் மறந்து அதை வரைஞ்சுக்கிட்டே இருப்பா. யாரு கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஒரு கட்டத்துல கட்டுப்பாடு மீறி போகும்போது ஆலன்ஸ்கி அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அது அவ்வளவு பயங்கரமா இருக்கும். லிட்ரலி ஒரே மாதிரி இருக்கும். பெயிண்டிங்னு வந்துட்டா சேராவை அடிச்சுக்க ஆளே இல்ல. இப்ப அதே சமயம் இங்க ஜூல்ஸ் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் அவனுக்கு ஒவ்வொரு சவுண்டும் எப்படி ஒலிக்குது அப்படிங்கறத கத்து கொடுப்பான். நீ இது எல்லாத்தையும் உணரணும்னா கண்ணை மூடி அதை கேளு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடி அதை கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க அதை உணர ட்ரை பண்ணும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அவங்க அப்பாவோட குரல் கேட்கும். கண் முழிச்சு பார்த்தா இவங்க ஸ்கூலுக்குள்ள இருப்பாங்க. நாம அங்க காட்டுல எல்லாம் இருந்தோம், இங்க எப்படி வந்தோம், நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, 3 மணி நேரம் நம்ம அங்கதான் இருந்தோம், நீ தான் இங்க கூட்டிட்டு வந்த. ஓ அப்படியா, இருக்கலாம். அண்ட் இப்ப இது டின்னர் டைம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா டின்னர் சாப்பிட போறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேரா மட்டும் என்ன சொல்லுவானா, நான் என் ரூமுக்கு போகட்டுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கண்டிப்பா சேரா, சாப்பாடை விட நமக்கு வேலை தான் முக்கியம், நீ போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் நேரா லைப்ரரிக்கு புக் எடுத்துட்டு போகும்போது அங்க ஆல்ரெடி லிஸி இருப்பா. அவ என்ன பண்றான்னா ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸை எழுதி எழுதி கிழிச்சு போட்டுட்டு இருப்பா. அதுல ஒரு ஈக்குவேஷனை இவங்க பாப்பாங்க. அதை கொடு, எனக்கு என்னமோ கடைசியா எழுதுனதுலயே இதுதான் கரெக்ட்னு தோணுது, நீ என்ன மேக்ஸ் ஜீனியஸா என்ன? நான் அல்ஜிப்ரால ஜஸ்ட் பாஸ் தான் அப்படின்னு அவ சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. லிஸி என்ன சொல்றான்னா, எனக்கு எப்படின்னே தெரியல, ஆனா எனக்கு மேக்ஸ் வருது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் யாரோ ஒருத்தங்க அலற சத்தம் கேக்குது. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க. அப்படி கத்துறது யாருன்னு பார்த்தா அது ஆஷ்லி. அந்த டோர் வேற லாக் ஆயிருக்கும். இவங்க அதை உடைச்சிட்டு உள்ள போவாங்க. பார்த்தா ஆஷ்லி தான் கண்ட்ரோலே இல்லாம எழுதிக்கிட்டு இருப்பா. ஆஷ்லி எந்திரி, இது வெறும் கனவுதான், எந்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயத்துல பின்னாடி யாரும் நகர்ந்து போற மாதிரி தெரியும். இவங்களும் லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல தான் அவ சுயநனவுக்கு வருவா. அவன் போயிட்டானா, யாரு அவ? எலிசபெத்தை காயப்படுத்தி இருப்பான். எலிசபெத் யாரு? எனக்கு எஸ்ஏ எழுத உதவி பண்ணவங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு மீத 2 பேரும் இங்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே இவங்க மெதுவா வெளியில போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு இவங்க திரும்பி போவாங்களா, அப்பதான் மறுபடியும் வந்து பாக்குறாங்க. அந்த இருளுக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே தெரியும். இத பார்த்த உடனே பயந்து போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த டோரை க்ளோஸ் பண்றாங்க. நீ என்ன பண்ற? யாரோ அங்க இருக்காங்க. ஓலன்ஸ்கியா? இல்ல, எனக்கு தெரியல, அது அவன்தான் எலிசபெத்தை கொன்னவன். ஆனா இவங்க யாருக்கும் எலிசபெத் யாருன்னு தெரியாது, அவங்கள கொன்னவங்க யாருன்னு தெரியாது. வெரோனிகா சொல்வா நான் போறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு தடுக்க பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த டோரை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை லாக் பண்ணி அந்த நாள் ராத்திரியா அங்கேயே கழிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல ஆவி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. ஆனா வெரோனிகாக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு மேடம் டொரெட் கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு. அதனாலேயே அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்கள பார்க்க போவாங்க. அவங்க சாராவோட பெயிண்டிங்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்து ராத்திரி ஹால்வேல நாங்க உன்னை பார்த்தோம், அது என்னது எங்களுக்கு தெரியல, ஆனா அங்க ஏதோ ஒண்ணு இருந்தது. இந்த மாதிரி இவங்க சொல்லும்போது அப்பதான் மேடம் டொரெட் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பில்ஸ் தான், அது நான் செய்யல, இந்த ஸ்டேட் தான் செஞ்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதானே, அதனால இன்னையில இருந்து உங்க யாருக்கும் மெடிகேஷன்ஸ் கிடையாது, இனிமேல் இதனால உங்களுக்கு எந்த விதமான தாட்ஸும் வராது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த பியானோல வந்து உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு வாசிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த பக்கம் சேரா அவ தனியா வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே சமயம் லிஸி இருக்கா இல்லையா, அவ சம்ஸ் போட்டு பார்க்க பேப்பர் இல்லாம தரையில வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை எல்லாத்தையும் ப்ரொஃபசர் ஃபேர்லி பார்த்துட்டே இருப்பாரு. வெரோனிகாக்கு அப்படி எந்த விதமான ஸ்கில்ஸும் கிடையாது. அவ பாட்டுக்கு ஓரமா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அங்க ஏகப்பட்ட காகங்கள் ஒண்ணு கூடும். சொல்ல போனா நம்ம ஹீரோயின் இன்னமும் பியானோ வாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்களோட கண்ட்ரோல்லயே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
இருக்காங்க, அவங்களை எல்லாரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. அதே நிலைமையில தான் ஆஷ்லியும் இருக்கா. அவளோட கட்டுப்பாடே இல்லாம அவ பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பா. சேராவோ அவளோட கண்ட்ரோல்ல இல்ல, அவ பாட்டுக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரியும். அவங்க அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அதுல டிசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக நம்ம ஹீரோயின் பிரியாணம் வாச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க நிறுத்துவாங்க. அவங்க சுயநனவெளியே இல்ல. இந்த சமயத்துல ஜூல்ஸ் அந்த இடத்துக்கு வரானா. அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. கேத்தரின், உனக்கு எப்படி இது தெரியும்? இல்ல எனக்கு தெரியல, நான் இதை எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம். அதை யோசிச்சு பார்த்தேன். இது வில்லியம் கேஸ்லஸோட மியூசிக். நீ யோசிச்சு பார்த்தியா? ஆக்சுவலி இவங்க வந்து கொஞ்சம் விஷயங்கள் மனசை விட்டு பேசவும் செய்வாங்க. அதனாலே இவங்க நெருக்கமாகும் போது இந்த சமயத்துல மேடம் டிரெக்ட் அங்க வருவாங்க. அவங்க கிட்ட ரகசியமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இதை நம்ம ஹீரோயினும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா. இதை கவனிச்சதும் அவங்க இங்க வர்றதுக்குள்ள அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல சேரா இருக்க மாட்டா இல்லையா. அதை தொடர்ந்து ஆஷ்லியும் என்ன சொல்லுவானா, நானும் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா. நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே வித்தியாசமா தெரியும். அண்ட் இப்ப அப்படி கட் பண்ணா ஒவ்வொரு டேர்மோட முடிவிலையும் இவங்களுக்கு போன்ஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட டேர்ன் இது. இவங்க எல்லாரோட போன்ஸையும் இவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா கூட அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கவனம் எல்லாம் அந்த போன் கால்ல கிடையாது, அவங்கள சுத்தி இருக்கிற இடத்து மேல இருக்கும். இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்ட விடுவாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் மேடம் டுரெட்க்கு பின்னாடி இருக்கிற அந்த பெயிண்டிங் மேல இவங்க பார்வை போகும். அதுல தெரியுதா டிசின்னு எழுதி இருக்கு. அவங்களோட கால்கான டைம் முடிஞ்ச உடனே அந்த போனை இவங்க வாங்கி வச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆஷ்லி வந்து கூப்பிடுவா. அவளை கூப்பிட்டு அவ கடைசியா எழுதின அந்த போயமை கொடுப்பா. அது கேட்கறக்கே கன்றாவியா இருக்கும். எனக்கு தெரியும் அவங்க இனிமேலும் வரப்போறது இல்ல, இனிமேல் என்னால எப்படி இதெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு நினைச்சா அவ புலம்பிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம எல்லாரும் இங்கேயே சாக போறோம்னு சொல்லுவா. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் செக் பண்றாங்க. சேரா இருக்கா இல்லையா, அவளோட ரூம்ல இருந்து ஏதோ லீக் ஆகுது. சேரா என்ன ஆச்சு அப்படின்னு டோர் ஓபன் பண்ணா அந்த பெயிண்ட் வந்து கீழே ஊத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவளை பாக்குறக்கே ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி உட்கார்ந்துருப்பா. அவ வரும்போது ஒரு மீனை கொண்டு வந்திருப்பா. அது செத்து கிடக்கும். அவ ரூம்ல ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இருக்கும். அந்த டிராயிங் எல்லாத்துலயுமே டிசி அப்படிங்கிற அந்த எழுத்து பதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்தவ திடீர்னு எனக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீன் தொட்டியில இருக்கிற தண்ணியே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவா. லிட்டரலி அவ என்ன பண்றான்னு அங்க இருக்கிறவங்களுக்கு ஐடியாவே இல்ல. நிலைமை ரொம்ப மோசமா போறத கவனிச்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக அவங்களோட லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் எடுத்து புரட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த டிசினா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒருவேளை அந்த டிசிங்கிறது ஒரு பேரா கூட இருக்கலாம் இல்லையா. அப்படி இவங்க ஒரு சில புக்ஸை புரட்டி போடும்போது அவங்களுக்கு அந்த கேள்விக்கான சில பதில்கள் கிடைக்கும். இப்படி விருக்க தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வெரோனிகா வரா. நீ இங்க என்ன பண்ற? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இங்க வாவேன், இத பாரு, இதுல என்ன இருக்கு? சேராவோட பெயிண்டிங்ஸ் இந்த புக்ஸ்ல இருக்கு. ஆமா, இது தாமஸ் கோல் வரைஞ்சது. அவர் 18th செஞ்சுரியை சேர்ந்தவர். 46 வயசுல இறந்துட்டாரு. மேடம் டுரெட்டோட ரூம்ல கூட இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்தது. சேரா அவளோட பெயிண்டிங்கை வரையும் போது இதுக்காக டிசின்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இத பாரு, ஆஷ்லி என்ன சொன்னா, அவ எழுதுறதுக்கெல்லாம் காரணம் எலிசபெத் தான் அப்படின்னு சொன்னா இல்லையா. எலிசபெத்தும் அதே 18th செஞ்சுரியை சேர்ந்தவங்க. 27 வயசுல இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன அறியாமலே வில்லியம் கேஸ்லஸோட மியூசிக்க வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. வெரோனிகாக்கு இது எதுவுமே சுத்தமா புரியல. உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிருவா. இந்த சமயத்துல ஜன்னலை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில ஏகப்பட்ட வவ்வால்கள் ஒன்னா கூடி நேரா வந்து அந்த ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வரும். ஆனா கட் பண்ணா இது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம ஹீரோயின் லைட்டா பயந்துருவாங்க. வெரோனிகா வெரோனிகா அப்படின்னு கூப்பிட்டு பின்னாடியே போவாங்க. அந்த சமயத்துல படிக்கட்டுல யாரோ ஏறி போற மாதிரி தெரியும். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகும்போது இவங்களையும் தாண்டி நிறைய பேர் இவங்களை சுத்தி வர மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா ஓடி போவாங்க. அந்த சமயத்துல தான் தூரத்துல ஒரு நபர் அங்க நிப்பாரு. இத பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கர்டனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் வராத தெரிஞ்ச உடனே அப்பாடா தப்புச்சோண்டா சாமி அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு வந்த பேயை பார்த்ததும் அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஸ்கர்டன் அவங்க மேல விழுந்துரும். இவங்க வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் அந்த ஸ்கர்டன் விலகுமா. யாருன்னு பார்த்தா அங்க நிக்கிறது வெரோனிகா. நம்ம ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கோம். நீ அதை பாத்தீல, நீயும் அதை பாத்தீல. ஆமா, ஆனா இங்க இல்ல. அண்ட் இப்போ வெரோனிகாவும் இதை நம்ப ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எதனால இவங்க இங்க வந்தாங்க அப்படிங்கறத பேசிக்க ஆரம்பிப்பாங்க. வெரோனிகா இருக்கா இல்லையா, அவ சாதாரண பொண்ணுதான். ஆனா இவ இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு காரணமே அவளோட ஸ்டெப் ஃபாதர் தான். ஒரு கட்டத்துல கோவம் அதிகமாகி இவ கத்தி எடுத்து அவரோட நெஞ்சிலே இறக்கிடுவா. அதிர்ஷ்டவசமா அவர் தப்பிச்சிருவாரு. ஆனா இப்ப இவங்களுக்கு மேட்டர் இது கிடையாது. இந்த ஸ்கூல்ல அப்படி என்ன நடக்குது, இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு அவ கேட்கும்போது அது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு
அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த தடை செய்யப்பட்ட ஒரு ரூம் ஒன்னு இருக்கும் இல்லையா, அங்க வருவாங்க. அந்த டோர் வேற லாக் ஆயிருக்கும். இதை அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியும். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே அவங்க அந்த டோர் கிட்ட வராங்க. அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கும். வெரோனிகா என்ன பண்ணுவானா, அவளோட ஹேர் பின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த லாக்கை அன்லாக் பண்ணி உள்ள போவாங்க. உள்ள வந்து பார்த்தா அதை பாக்குறக்கே ஒரு சின்ன பேலஸோட இன்டீரியர் மாதிரி இருக்கும். அங்க நிறைய போட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே அவங்க கீழே போவாங்க இல்லையா. அந்த சமயத்துல அங்க இன்னொரு டோர் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போகும்போதுதான் தெரியுது அங்க இன்னும் சில மறைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கும். இதை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க கிராஸ் பண்ணி போற மாதிரியே இருக்கும். இவங்க இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது டார்ச்ல வேற பேட்டரி போயிடும். வெரோனிகா லைட்டர் எடுத்து அங்க இருக்கிற கேண்டில்ஸ பத்த வச்சு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த டிராமா வந்து இழுக்கும் போது அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதுல 1-2 பேத்தோட ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போனதா அதுல குறிக்கப்பட்டிருக்கும். இதை வந்து இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா வெரோனிகா மட்டும் அங்கேயே நிப்பா. அப்படி அங்க வர்றது யாருன்னு பார்த்தா மேடம் டொரெட், அதுக்கப்புறம் ஹாலன்ஸ்கி. நீங்க தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் பார்த்தா எப்படி தெரியுது, நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். அந்த கதவுக்கு பின்னாடி போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட பொறுமையா போகணும்னே பாக்குறேன், ஆனா நீ அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவங்க பேசும்போது அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் அங்க வர்ற மாதிரி தெரியுது. அதனால உனக்கு பனிஷ்மெண்டா ஒரு கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த டோரை அவங்க லாக் பண்றாங்க. அந்த சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து சாரா, ஆஷ்லி, லிஸி இவங்க 3 பேரையும் எழுப்ப பாக்குறாங்க. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு எரியும். அது மட்டும் இல்லாம நிலநடுக்க வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இவங்க இதை பார்த்து ரொம்ப பயந்து போகும்போது கட் பண்ணா இது எல்லாமே ஒரு பிரம்ம. அந்த சமயத்துல பியானோட சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் அவங்கள அறியாமலே அங்கிருந்து நடந்து நேரா அந்த தடை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த தடவை அந்த இடம் இருட்டடைஞ்ச மாதிரி இல்லாம ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு தெரியுதா? அவரு தான் வில்லியம் கெஸ்லர். 18th செஞ்சுரியில 46 வயசு இருக்கும்போது இறந்து போனாரே, அவர் இவரு தான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க அந்த ப்ரொஃபசர்ஸும் இருப்பாங்க. அப்பதான் ஓலன்ஸ்கி கேக்குறாங்க, என்னோட பையனை காட்டுறேன், நீங்க எனக்கு சத்தியம் பண்ணீங்க, அவன் எங்க? கொஞ்சம் அமைதியாரு, இப்பதான் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லியம் கேஸ்லர் பக்கத்துல போய் உட்காருவாங்க. அந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த காலகட்டத்துல இறந்து போனவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, இவங்க எல்லாருமே உனக்காக தான் வந்திருக்காங்க. அந்த மியூசிக்கு நீ ஒரு வெசலா மட்டும் இருந்தா போதும். அதாவது அதுக்கு அர்த்தம் நீ ஒரு கிளுகிழப்பு பொம்மை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வில்லியம் கேஸ்லர் வாசிச்சு முடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க வாசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இசைக்கு ஏற்ப நடனம் ஆடுவாங்க. இந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு ஒரு நபர் வருவாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு டீமன் மாதிரி. என்னோட மியூசிக்க பிளே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டா இருக்க முடியாது, அவனை கண்டுக்காத, நீ வாசிக்க ஆரம்பி. அப்படி இவங்க வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் மீறி போயிருவாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க அப்பா அவங்க கண்ணுக்கு தெரியறாரு. இந்த மாதிரி இவங்க வாசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட டர்ன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த டீமன் சொல்லும் பாருங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சுயநனவுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ஆப்போசிட் ஜூல்ஸ் என்ன பண்றான்னா இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் பியானோ வாசிச்சாங்க இல்லையா, அதான் அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? வெரோனிகாக்கு என்ன ஆச்சு? இல்ல ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. என்னோட அம்மா ஆசைப்படிதான் இது எல்லாத்தையுமே பண்றேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க. பொய் சொல்றத முதல்ல நிறுத்து. நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. இங்க பாரு, வில்லியம் கெஸ்லரோட மியூசிக் நீ வாசிக்கிற, இது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் தெரியுமா? இந்த காலகட்டத்துல இதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களோட காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க கண்டுபிடிச்ச வரைக்குமே போதும், அதுக்கு மேல எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெக்கார்டிங் செட் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி போட்டு உடச்சே போட்டுருவாங்க. சோ இப்ப எல்லாருமே அங்க வராங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, வெரோனிகா எங்க? வெரோனிகா நம்ம கூட இப்ப இருக்க மாட்டா, நீ ஒரு ஏமாத்துக்காரி. இவளுக்கு இன்னும் எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் அந்த அட்டிக்ல இருந்தேன், உங்களோட எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஸ்பெஷல் கேர்ள்ஸுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனா டாக்டர் சிங்க்லர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இப்படி அனாவசியமா வார்த்தைகளை விடுற? இது ஒரு பிரிவிலேஜ், இதுக்கு நீ பெருமைப்படணும். பெருமைப்படணுமா? ஒரு பியானோவை வாசிக்கிறதுக்காக எங்களுக்கெல்லாம் பேய் பிடிக்கணுமா என்ன? முட்டாள்தனமா பேசாத, உங்க யாருக்கும் ஒன்னும் தெரியாது, நீங்க எல்லாருமே ஒரு கருவிதான்.
அவங்களோட கருவி. என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இப்போ உங்களை பயன்படுத்தி அவங்க முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க முடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு செம்ம காண்டாகி அவங்களோட ரூம்க்கு போவாங்க. பின்னாடியே ஜூல்ஸும் போவான். எதுக்குன்னா சமாதானப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி அவன் போய் எவ்வளவோ சொல்லுவான், இது எல்லாத்துக்குமே எங்க அம்மா தான் காரணம், ஆனா நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு அவன் புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு எரியும். அது மட்டும் இல்லாம ஆஷ்லியோட கதறல் சத்தம் கேக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது அவ ரத்த வெள்ளத்துல இருப்பா. அவளோட கையில கண்ணாடி துண்டு ஏறி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றது? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேக வேகமா அங்கிருந்து போவாங்க. பின்னாடியே ஜூல்ஸ் ஓடி போவானா, நீ என்ன தடுக்க போறியா? இல்ல கிடையாது, இந்த சாவியை புடி, உன்னோட போன்ஸ் எல்லாம் அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அந்த சாவியை தூக்கி கொடுப்பான். ரொம்ப நன்றி அப்படின்னு இவங்க சொல்லும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா ஜன்னலோட சத்தம் கேக்குது. பார்த்தா ஆஷ்லி மேல இருந்து கீழே விழுந்துருவா. அந்த மாதிரி இவ கீழே விழுகிறத இவங்க 2 பேரும் பாப்பாங்களா? நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவ உயிருக்காக போராடிட்டு இருப்பா. ஜூல்ஸ் என்ன சொல்றான்னா, நீ போ, இதை நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு அனுப்பி வைப்பான். நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த சாவியை எடுத்துட்டு போய் ஆபீஸ் டோர் ஓபன் பண்ணி அவங்க போன் எடுக்க போறாங்க. அவங்களோட எல்லா போன்ஸையும் எடுத்து எதுல சார்ஜ் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. ஒரு மொபைல்ல சார்ஜ் இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க கான்டாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப அதே சமயம் இங்க மேடம் டொரேட் அதுக்கப்புறம் ஓலன்ஸ்கி இவங்க 2 பேரும் கார்டனுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா அங்க ஜூல்ஸோட மடியில ஆஷ்லி இறந்து கிடப்பா. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா உள்ள போவாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயின் சேராவை கூட்டிட்டு இங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளை எழுப்பும் போதுதான் தெரியுது அவ இறந்துட்டா அப்படிங்கறது. அதுக்கப்புறமா வேக வேகமா லிசியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவ என்ன பண்ணிட்டு இருப்பானா அந்த ராத்திரி வேலையிலயும் உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலி அவ எல்லா ஈக்குவேஷனையும் போட்டுட்டு கடைசியில ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்க பாரு, நம்ம இங்கிருந்து போயாகணும், என்னால முடியாது, நான் இதை முடிக்கவே இல்லையே, ஆஷ்லி சேரா 2 பேரும் இறந்துட்டாங்க, இங்கிருந்து போயாகணும், இதுக்கு ஆன்சர் தெரியாம நான் எப்படி வர்றது? அந்த மாதிரி அவ கேட்கும்போது கண்ணத்திலே ஒண்ணு வச்சு அதுக்கு ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. இப்ப இவங்களுக்கு அடுத்தபடியா வெரோனிகாவை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இவங்க தேடி போகும்போதுதான் உள்ள இருந்து இவங்களோட பேச்சு குரல் வந்து அடிபடும். என்னன்னு பார்த்தா ஆஷ்லி இவங்க உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவ இறந்து கிடப்பா இல்லையா? டாக்டர் சிங்க்லாருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்னதான் நடக்குது? இவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்கூலே ஆரம்பிச்சோம். ஆனா நீங்க எனக்கு தெரியாம என்னெல்லாமோ பண்றீங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இது எல்லாத்தையுமே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வருவாங்க அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த கீயை திரும்பவும் ஜூல்ஸ் கிட்ட கொடுக்கும்போது, நீ எப்படி எனக்கு தெரியாம இந்த காரியத்தை நீ பண்ணலாம், எங்களையே நீ ஏமாத்திட்டு இல்ல? மிஸ் ஓலன்ஸ்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவளை தரத்தரான அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போவாங்க. ஜூல்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவா அவங்கள காப்பாத்துறதுக்காக, ஆனா அவங்கள தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து போயிருவான். அவங்க நம்ம ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தா அந்த தடை செய்யப்பட்டிருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு டோர் கூட இருந்திருக்குமே, பழைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்ஸ் இருக்கிற அந்த இடத்துல அவளை போட்டு அவளை லாக் பண்றாங்க. என்ன வெளியில விடுங்க, தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்பாங்க. இந்த சமயத்துலதான் உள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரும். இவங்களும் மெதுவா போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வெரோனிகா இருப்பா. அவளை சுத்தியும் கேண்டில்ஸா லைட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெரோனிகா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ என்ன பண்றான்னா வேகமா இவள அட்டாக் பண்ண வருவா. ஆனா நூலிலையில அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அவளை சங்கிலியால கட்டி வச்சிருப்பாங்க. கேத்தரினை தேடிட்டு லிசியும் அந்த தடை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்துருவா. அதே சமயம் இங்க ஜூல்ஸ் நம்ம ஹீரோயினை ஹெல்ப் பண்றதுக்காக வரான். இங்க பாரு, நீ அவங்களை எதிர்த்து வெளியில வரணும், உனக்குள்ள உன்னை சிறை பிடிச்சு வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நீ சண்டை போட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் பின்னாடி காட்டுறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இவங்களை நோக்கி வருது. அவங்கள பார்த்து பயந்து போய் இவங்க தெரியாம பின்னாடி போவாங்களா. இந்த சமயத்துல வெரோனிகா இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கேண்டில் எடுத்து அவளுக்கு சூடு வச்சு அதுல இருந்து அவங்க தப்பிக்கவும் செய்வாங்க. இந்த சமயத்துல கீழே விழுந்த இந்த கேண்டில் ஒரு துணியில பட்டு அந்த இடமே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஜூல்ஸ் நம்ம ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு போகும்போது மிஸ் ஓலன்ஸ்கி அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு இவனுக்கு சரியான சண்டை நடக்கும். அவங்க இவனை போட்டு அடி அடிப்பாங்க. வெரோனிகா எந்திரி, நீ இதுல இருந்து வெளியில வரணும், எந்திரி. ஒரு கட்டத்துல இவங்களே கோவப்பட என்ன பண்ணுவாங்கன்னா அவளை போட்டு அடி அடிப்பாங்க. வெளியில வா அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது வெரோனிகா சுயநனவுக்கு வந்துருவா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த டீமனுமே இருக்கும். அவ சுயநனவுக்கு வந்த உடனே அந்த டீமன் என்ன பண்ணிருந்தா அங்கிருந்து ஓடிடும். மீத இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் அங்கேயே சில மாதிரி நிக்கும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு வெளியில போவாங்க. இப்ப அதே சமயம் இங்க மேடம் டொரெட் ப்ரொஃபசர் ஃபார்லே கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட இதை கொடுத்துருங்க, ஆனா அவங்க சர்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் சொல்லும்போது தான் இவங்க கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். எங்க நம்ம ஹீரோயினும் வெரானிகாவும் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல அங்க லிசி இருப்பாளா, அவ அங்க இருக்கிற மேக்ஸ பாத்துட்டு இருப்பா. அந்த செவத்துல நிறைய மேத்தமெட்டிக்ஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை மெய்மறந்து பாத்துட்டு இருக்கும்போது வா நாம இங்கிருந்து போலாம், இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ கேட்கவே மாட்டா. இங்க இருக்கிறது ஆபத்துங்கிறதுனால இவங்க 2 பேரும் போயிருவாங்க. ஆனா லிசி அந்த இடத்துலயே வசமா மாட்டிப்பா. அப்படியே அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருந்து வெளியில வரும்போது
அப்பதான் காட்டுறாங்க ஜூல்ஸ் அடிபட்டு கிடப்பான். மிஸ் ஆலன்ஸ்கி அவனை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா டாக்டர் சிங்க்ளேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அடிச்சு போட்டுருவாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். மேடம் டொரெட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் விலை மதிக்கத்தக்கது, அதனால அதை எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இந்த சமயத்துல தான் அந்த டீமன் அதுக்கப்புறம் அந்த ஆன்மாக்கள் இதுங்க எல்லாமே இவங்கள ஃபாலோ பண்ணி வரும். இப்ப இவங்களுக்கு எந்த வழியா போறதுனே தெரியாம இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப என்ன தண்டை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை அங்க பாக்குறாங்க. அவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து நடந்து போவாரு. இத பார்த்த உடனே அவரு வெளியில போறதுக்கான வழியை தான் காட்டுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு அங்கிருந்து போவாங்க. டாக்டர் சிங்க்ளேர் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அவங்க பின்னாடியே நிப்பாங்க. இந்த சமயத்துல போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. மேடம் டொரெட் எல்லா பெயிண்டிங்ஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ப்ரொஃபசர் ஃபேர்லி நீங்க என்ன பண்றீங்க, எங்க பாருங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதை விட்டுருங்க, முதல்ல நாம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கையில இருக்கிற கத்திய அவரோட வயிற்றுலயே சொருவிடுவாங்க. அந்த ஆளு அந்த இடத்துல இறந்து போயிருவான். பின்னாடி அந்த டீமன் இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மேடம் டொரெட்டை நோக்கி வருவாங்க. நம்ம பசங்க எல்லாருமே ஹீரோயினோட அப்பா வழிகாட்டுதல நோக்கி போவாங்க. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் போலீஸ் வண்டிங்க எல்லாமே உள்ள வந்துரும். இந்த சமயத்துல தான் மிஸ் ஓலன்ஸ்கியை காட்டுவாங்க. அவங்களுக்கு அவங்க பையனை காட்டுறேன்னு மேடம் டொரெட் சத்தியம் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தம் பையனை அவங்க பார்க்கவும் செய்யறாங்க. அவன் எங்கேயோ ஓடி போறான். பின்னாடி இவங்களும் போகும்போது அவன் நேரா அந்த கார்டனுக்கு போறான். அவங்கள பையனை பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க பையன் கிட்ட போலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அந்த இடம் வெடிச்சு அந்த இடத்துலயே அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே கீழே வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவை காணோம். அவங்க அவரை தேடிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா நெருப்புல எரியப்பட்ட மரப்பலகைகள் எல்லாம் கீழே விழுகும். வெரோனிகா என்ன பண்றான்னா வேகமா டோர் ஓபன் பண்ணி வெளியில போய் அவங்க உள்ளதா இருக்காங்க, அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு கதறுவா. இந்த சமயத்துல தான் மேடம் டொரெட்டை நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு எப்ப பேய் பிடிச்சிருக்கும். அந்த நெருப்புல பட்டு அவங்க எரியும் போது ஜூல்ஸ் கதறுவான், அவங்கள காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணுவான். ஆனா அவங்களால முடியாது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அங்க வந்துருவாங்க. ஜூல்ஸ் நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும், வா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும்போது இப்ப மேல இருந்து இடிஞ்சு விழுகிற மாதிரி தெரியும். அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுருவான். ஆனா பாவம் அதுக்கு நடுவுல இவன் மாட்டிப்பான். நம்ம ஜூல்ஸ் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவங்களுக்கு இப்ப தலையெல்லாம் சுத்தும். அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா கேத்தரின் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம கிட்டோட அப்பா கண்மொழி. இது உனக்கான நேரம் இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அவங்கள கூட்டிட்டு நேரா வெளியில வருவாரு. அந்த மாதிரி அவங்க வெளியில வரும்போது ரெஸ்கியூ டீம்ஸ் நம்ம ஹீரோயினை காப்பாத்துவாங்க. ஆனா அவங்க பேச்சு மூச்சே இல்லாம இருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல அவங்கள ஏத்தும் போது அவங்க அம்மாவும் கூட வருவாங்க. ஆம்புலன்ஸ் அங்கிறது நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகும். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் டவுன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் உங்களை சின்ன வயசுல இழந்துட்டேன். இப்ப நானும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இப்ப நானும் உங்க கூடவே வரட்டா அப்படின்னு கேட்கும்போது இது லைஃபோட ஒரு பிகினிங் தான். நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன் எப்பவுமே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அங்க இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க அம்மா அவங்க கூடயே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அவங்க உயிர் பொழைச்சிருவாங்க. அந்த ஸ்கூலும் அந்த இடத்துல எரிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும். சோ இந்த மாதிரி காட்டுறதோட இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது? இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.